மக்களை சிரிக்க வைப்பதற்காக, மக்களை சந்தோஷப்படுத்துவதற்காக பொய் சொல்லக்கூடியவர்களே, இந்த விஷயத்தை, இந்த ஹதீஸை கவனிச்சுட்டு போங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவன் பிற கூட்டத்தினரை சிரிக்க வைப்பதற்காக பொய்யான செய்திகளை கூறுகிறானோ அவனுக்கு கேடுதான், அவனுக்கு கேடுதான், அவனுக்கு கேடுதான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை சொல்லியிருக்கிறார்கள். வைலுல் லில்லதி யுஹத்திஸு ஃபயக்திபு லியுத்ஹிக பிஹில் கௌம் வைலுல் லஹு வைலுல் லஹு. 3 முறை அவனுக்கு கேடுதான், கேடுதான், கேடுதான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மில் எத்தனையோ பேர் நண்பர்களை சிரிக்க வைப்பதற்காக வேண்டி, குடும்பங்களை சிரிக்க வைப்பதற்காக வேண்டி, தான் சிறந்தவன் என்பதாக மக்களிடம் சொல்வதற்காக வேண்டி பொய்யான தகவல்களை சொல்லி சிரிக்க வைக்கிறார்களே, இதைவிட ஒரு மோசமான செய்தி என்பதாக சொன்னால், மக்கள் செய்யாத ஒரு தவறை மற்றவரிடத்தில் சொல்லி சிரிக்க வைப்பது என்பது அல்லாஹ் எவ்வளோ பெரிய தவறு. கிட்டத்தட்ட புறம் பேசுவதை மக்கள் ரொம்ப பெரியவனாக நினைக்கிறாங்க. 4 பேர் சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னா 5வது ஒரு மனிதனை பற்றி தவறாக பேசாமல் இன்றைக்கு நம்முடைய மஜ்லிஸ்கள் முடிவடைவதில்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஜ்தனிபு கஸீரம் மினல்-ظن இன்ன பஅத-ظن இஸ்மு வலா தஜஸ்ஸஸு வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா அயுஹிப்பு அஹதுக்கும் அய்யகுல லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபகரிஹ்துமு. அல்லாஹ் கேட்கிறான், உங்களுடைய இறந்து போன சகோதரர்களுடைய இறைச்சியை நீங்கள் சாப்பிட விரும்புகிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். விரும்புவியா? நிச்சயமாக எப்படி வெறுப்பாய்? அந்த மாதிரி தான். அதைவிட மோசமானது இந்த புறம் பேசுவது. இன்றைக்கு ரொம்ப அசால்ட்டாக இந்த புறம் பேசுறது என்பது ஒரு பெரிய சாதனையாக இன்றைக்கு நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி தவறான செய்திகளை, பொய்யான செய்திகளை பரவுவதில் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு நம் அனைவருக்குமே இருக்கிறது. கண்ணியம் நிறைந்தவர்கள், எனவே இந்த ஹதீஸை கவனிக்க வேண்டும். நாம் பொய்யான வார்த்தைகள் பேசக்கூடாது. மக்கள் சிரிக்க வேண்டும் என்பதற்காக, மக்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக பொய்யான தகவல்களையோ அல்லது மற்றவர்களை பற்றி புறம் பேசுவதோ அல்லது மற்றவர்களை பற்றி தவறான விஷயங்களை பரப்புவதோ அல்லது அவதூறு பேசுவதோ இது நிச்சயமாக கூடாது. மார்க்கம் இந்த அனைத்து விஷயங்களை விட்டு நம்மை தடுக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நம் அனைவருக்கும் சரியாக மார்க்கத்தை புரிந்து அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியம் தந்து அருள்வானாக. ஆமீன்.